சுகபாணிகள் யானி ஜெகஜனனி சுகபாணிகள் யானி ஜெகஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொகநாதர் மனோமகிழ் மீனாட்சி ஜெகஜனனி சுகபாணிகள் யானி ஜெகஜனனி பாண்யகுமாரி பவானி பாண்யகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி சுகபாணிகள் யானி ஜெகஜனனி வணக்கம் வணக்கம். இங்கே வள்ளி திருவிழகம் சிறப்பாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் பிடிஓ குருநாதர் தனசேகரன் அவர்களுக்கு ஆண்டி காடையாட்டி சார்பாகவும் ஜெயச்சந்திர ராம் தெரு பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்று உணர வைத்தாய் தேவி இகல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலம்
அறிவு தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் உன் பாதை சிறந்து உயர வைத்தாய் தேவி ஒற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூட்டினோடு வயிறாற்றல் தந்தில்லை அறிஞன் கவிஞன் கலைஞன் நீ வண்ண அருளும் தமிழும் திகழும் கடலனே கற்றவர் கொற்றவர் முற்றிலும் அறிந்தவரும் நித்த நித்த புகுதிட்ட நின்றருடைய தந்திடுவா உற்றா சுற்றும் உறவினர் பாத யானை சேனை படைகுடன் வேந்தே கட்டும் பற்றை நீக்கியவாணி பலரும் புகழ்ந்தாக்கியவாணி தாயிலத பிள்ளைகின்ற வாயிலத ஊமை என்று ஆயிரங்களால் கல்வி வைத்திருந்து தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தேன் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி எல்லாரும் நம்ம ஊரு முத்தாலம்மா தங்க மக முத்தாலம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க முத்தாலம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க முத்தாலம்மா நம்ம ஊரு முத்தாலம்மா தங்க மக முத்தாலம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க முத்தாலம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க முத்தாலம்மா நம்ம ஊரு முத்தாலம்மா பாசமுள்ள சனக பக்கமனும் பத்து கோடி என்னைக்கும் நல்ல மனம் பாசமுள்ள சனக பக்கமனும் பத்து கோடி என்னைக்கும் நல்ல மனம் உன்னானக்கே பேரு எடுக்க உன்னை நம்பி இங்கே வந்திருக்கோம் உன்னானக்கே பேரு எடுக்க உன்னை நம்பி இங்கே வந்திருக்கோம் நாங்க சிகப்பு நூலு வம்சம் நல்ல பாளையக்கார அம்சம் நாங்க சிகப்பு நூலு வம்சம் நல்ல பாளையக்கார அம்சம் எங்க முத்தாலம்மா பெத்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய வரத்தை தரணும் நம்ம ஊரு முத்தாலம்மா தங்க மக முத்தாலம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டி வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க முத்தாலம்மா நம்ம ஊரு முத்தாலம்மா கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மயில் செல்லி வந்து கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மயில் செல்லி வந்து பூச்சி மகிழ்வேன் போட்டு மகிழ்வேன் பொண்ணு தாய் பொண்ணை எண்ணிக்கிட்டு பூச்சி மகிழ்வேன் போட்டு மகிழ்வேன் பொண்ணு தாய் பொண்ணை எண்ணிக்கிட்டு இது நல்லா விளையும் பூமி நீ கண்ணால் கட்டுகிற சாமி இது நல்லா விளையும் பூமி நீ கண்ணால் கட்டுகிற சாமி என்ன கண்பாரம்மா முத்தாலம்மா உன்னோட துணை காமி நம்ம ஊரு முத்தாலம்மா தங்க மக முத்தாலம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க முத்தாலம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க முத்தாலம்மா நம்ம ஊரு முத்தாலம்மா நன்றி கைவிட்டு எல்லாருக்கும் வர வேண்டும் நல்லாசி தர வேண்டும் நீங்கள் வர வேண்டும் நல்லாசி தர வேண்டும் வர வேண்டும் நல்லாசி தர வேண்டும்
சென்ட்ரு மைக்கு சரி பண்ணுங்கண்ணே. கத்தி சாக முடியாதுண்ணே. சைடு இன்னர் ஏற்றுங்கண்ணே, இந்த பாக்ஸில் ஏற்றுங்கண்ணே. முருகா. அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஒளி அமைப்பகம் அருண் ரேடியோஸ் உரிமையாளர் SS மலிச்சாமி காரியாப்பட்டி அன்புள்ளங்களுக்கும், அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும், நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது பாசுமிகு அன்பு மாமா ஆவரங்குளத்தைச் சேர்ந்த சந்திரன் அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட்பென்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றிகத வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று வருகை தந்து சிறந்த முறையில் இங்கு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கும், வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகத வணக்கம். ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் வையாசி பொங்கல் திருவிழா முன்னிட்டு ஜெயஜெயன் திரு ஆண்டி கான்ட்ராக்டர் அவர்கள் பிரார்த்தனை நாடகமாக இங்கு சிறப்பாக வழித்தடம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் பபுடாக வேடம் என்று நடிக்கும் சூர்யா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஆர்மணி வாசிக்கும் அருமை தம்பி நமது சொல்லங்குடியைச் சேர்ந்த ஜெயரமேஷ் அவர்களுக்கு நமது விழா குழுவினர்கள் சார்பாக பொன்னாடி வழங்கப்படுகிறது. மிருதகம் இசைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை ஏனாதியைச் சேர்ந்த NR ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. பலவாத்தியம் இசைத்துக் கொண்டிருக்கும் பாசமிகு அன்பு தம்பி மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. தாளம் இசைத்துக் கொண்டிருக்கும் ஏனாதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா R ஐயனார் அவர்களுக்கு நமது விழா குழுவினர்கள் சார்பாக பொன்னாடி வழங்கப்படுகிறது. வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் வாங்க எங்களது மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. நாடக கலைஞர்களை பத்திரமாக அழைத்து வந்த எங்களது வாகன ஓட்டுநர் அன்பு நண்பர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக அன்பு மாமா ஐயனார் அவர்கள் பெற்றுக்கொள்வார். நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகள் வணக்கம். நமது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு பிரார்த்தனையாக இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்றும் நமது காரியாப்பட்டி உயர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் வழக்கறிஞர் உயர் திரு சா தர்ம முனீஸ்வரர் மாவட்ட செயலாளர் VCK அவர்கள் தலைமையிலும் உயர் திரு ஆவண்ணா ஜெயகுரு பாண்டியன் அவர்கள் ஜெக ஜீவராம் தெரு மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு வருகை தந்து நாடகத்தை கண்டு கல்லிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கும் நமது இந்து பறையர் உறவின் முறை பொதுமக்கள் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். குருநாதர்கள் மரியாதைக்குரிய அன்பு மாமா ஆவரங்குளத்தைச் சேர்ந்த சந்திரன் அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். குருநாதர்கள் உயிர் திரு அன்பண்ணார் கூனா பாண்டியன் குருநாதர், திரு சானா வடுகராஜன் குருநாதர் அவர்கள், உயிர் திரு அன்பண்ணார் மூனா தனசேகரன் ஓய்வு திட்ட அலுவலர் குருநாதர் அவர்கள், உயிர் திரு ஆனா சாலிமுத்து கோடாங்கி அவர்கள், உயிர் திரு அன்பண்ணார் V சோழையப்பன் டி கள்ளுப்பட்டி வட்டார துணை அலுவலர் அவர்கள், உயர் திரு S சக்திவேல் பில்டிங் கான்ட்ராக்டர் காரியப்பட்டி அவர்கள், உயர் திரு அன்பண்ணார் M பாக்கியம் பில்டிங் கான்ட்ராக்டர் பாப்பனம் அவர்கள், திரு TMK சேட் லாரி சர்வீஸ் புள்ளூர் திரு M குருசாமி தலையாரி அவர்கள், நாடக முயற்சியாளர் அவண்ணா ஜெயகுரு பாண்டியன் காரியப்பட்டி அன்பண்ணா அவர்கள், மற்றும் சாப்பாடு ஏற்பாடு S பெரியசாமி பில்டிங் கான்ட்ராக்டர் அன்னலட்சுமி A நெடுங்குளம் அவர்கள், நோட்டீஸ் அன்பளிப்பு ஸ்ரீ முத்தையா பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்டூடியோ காரியாப்பட்டி அன்புள்ளங்கள் இந்த நாடகத்திற்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகத வணக்கம். நான் எனக்கு ஒன்று நினச்சிட்டேன், இப்படித்தான் ஏமாந்து வருது. வாங்க வாங்க வாங்க, போடுங்க அந்த பையனை போடுங்க.
அன்பின் இலக்கணமா என் தம்பிக்கு எங்கள் அண்ணனுக்கு பதுக்கா சேவூருக்கு நான் போடுறேன். சரி சரி போய் உட்காருங்க போ. நாங்கள் உட்காடுறோம். சரி உட்காருங்க. அவர் தான் அடுத்தாங்க. சரக்கு வீரன், அதனால தான் வீரமாக வந்து பேசுது, வேற ஒன்றும். சரி இருக்கட்டும், அவ்வளோதான். யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதாவது சொன்னோம்னா நம்மக்கிட்ட சென்னைக்கு வந்துடுவாங்க. வாய் பதனம் கை பதனம் இருக்காங்க. அதனால் நம்ம தான் சூதானமாக இருக்கணும். இது சில ஊரில் விழா குழுவினர்கள் ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. மேடையில் அதிகமாக யாரும் ஏறக்கூடாது. விழா குழுவினர்கள் ஒருத்தர் தான் இருக்கணும். அதுவும் கலைஞர்கள் பொன்னாட போத்தணும், இந்த டீ காப்பி வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆளை நியமித்து வச்சுருவாங்க சில ஊர்களில். ஆமாம், சில ஊரில் யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் ஒரு ஆளை காவலுக்குன்னு போட்டிருப்பாங்க. அவர் நாடகமே பார்க்க மாட்டார். ஆமாண்ணே, சேரை போட்டு வெளியில் உட்காந்துருப்பாங்க. இது எந்த பக்கம்னா கப்பலூர், காரைக்குடி, செட்டினா அந்த பகுதியிலலாம் அந்த பக்கம் அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பகுதியில் நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நமக்கும் மேடைக்கு வருவாங்க, துண்டை போடுவாங்க, மாலையை போடுவாங்க, பகவாட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுப்பாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, ஊருக்கு போகிறதுக்கு தந்தாப்புல நம்மளும் போய்க்க வேண்டியதாக இருக்கும். பாம்பு தின்ற ஊருக்கு போனால் நடுத்துண்டு நம்மளுக்கு தான் வேணும்னு சண்டை போடணும். ஆமாண்ணே, இல்லைன்னா பிழைக்க முடியாது. இப்போ இவராது பரவாயில்ல, வந்து மாலையை போட்டு மரியாதையாக போயிட்டார். இந்த உரத்த நாடு பக்கம் அந்த பக்கம்லாம் போயிட்டோம்னா சரி, இந்த நாடக கலைஞர்களுக்கு மேடையில் மட்டும்தான் லைட்டு போட்டிருப்பாங்க. கூட்டத்தில் மக்களை பார்க்க முடியாது, ஒரே இருட்டடிஞ்சுதான் இருக்கும் அந்த பகுதியில் பூரா. ஆமாம், வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது என்னமோ சினிமா படம் பார்த்த மாதிரியே தெரியும். அதுக்காக அப்படி செட் பண்ணி வைப்பாங்க அந்த பகுதியில் பூரா. இந்த இப்போ இங்கே லைட் போட்டிருக்காங்க, ஃபோக்கஸ் லைட்லாம். அங்கெல்லாம் அப்படி போட மாட்டாங்க, கும்முன்னு இருட்டாக இருக்கும். மேடைக்கு வந்து சபை வணக்கம் சொல்லி நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நோட்டீஸ் படிக்க ஆரம்பிச்சல, கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வேகமாக வந்துட்டார். இதே மாதிரி தான் நல்ல நிறப்போதை, எனக்கு அவர் நினைப்பு வந்துருச்சு. நல்ல நிறப்போதையோடு வந்து எனக்கு பொன்னாட போத்துறாராம். தம்பி சூர்யா அவர் இந்த கிராமத்தின் சார்பாக அவருக்கு இந்த பொன்னாடையை அனுபவிக்கிறேன்னு சொல்லி பொன்னாடையை போத்த போக கூட்டத்துக்குள்ள ஒரு சத்தம். சரி, எவன்டா அவன் வேட்டியை அவுத்துட்டு போனான்னு. அவன் வேட்டியை அவுத்துட்டு வந்து எனக்கு பொன்னாடை ஊத்துறான். அந்த மனுஷன் இருட்டுக்குள்ள மொட்டை குண்டியோட படுத்து கிடக்குறான். இருட்டா இருந்ததுனால மரியாதை தப்பிச்சிச்சு. கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா என்ன அத்த காரியம் நாரி இருக்காது. மேடைக்கு வந்து கேட்டேன்னு இவருக்கு கௌரவ குறைச்சல். பாடா வேட்டி வேணா, ஒரு மயிர் வேணாம். சூர்யாவுக்கு நான் பொன்னாடை போட்டாம போக மாட்டேன். கையில வெறுங்கையோட நிக்கிறார், வேட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு. கையில வேட்டியும்ல துண்டும்ல. எப்பரா வேட்டியை போத்த போறேன்னு பார்த்தோம்னா இவர் வேட்டியை அவுத்து பொன்னாடியை போட்டுவிட்டு இவர் மொட்டை குண்டியோட போறாரு. மூத்திர கவுச்சியோட நான் நிக்கிறேன் மேடையில. இப்படி சில பகுதியிலலாம் நடக்குது. என்ன பண்றது? அதனால எப்படியோ நாடகத்தை நல்லபடியா ரசிங்க. என்னை பத்தி ஐயாக்க, இந்த நாடகத்தை வாழ வைக்கிறது நீங்க தான், இந்த நாடகத்தை கெடுக்கிறது சில பேர் நீங்கள் தான். நாடகத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒன்று முன்னா வரீங்க, சந்தோஷமாக உட்காந்து பார்க்குறீங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வரும்பொழுது மதுரை வீரனோட தான் வராங்க. அதுக்கு நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. 10 பேர் ஒரே மாதிரியா இருக்கு. ஒரு சிலர் பண்ணுறாங்க. அந்த ஒரு சிலர் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே கெட்ட பேர். தாய்மார்கள் பூரா என்ன சொல்லுவாங்க, இந்த ஆம்பளையிலே இப்படி தாயா தண்ணி போட்டு கெடுப்பாங்க சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ ஒரு சிலர் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்துக்குமே கெட்ட பேர். இந்த நாடகத்தை நடத்துக்கிறதுக்கு அன்பு விழா குழுவினர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு சிரமப்பட்டு ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. ஆனா இந்த நாடகத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குறது எது தெரியுமா? இந்த வீரன், மதுரை வீரன் 1848 இதுதான். வரும்போதே ஒரு கோட்டை முழுங்கிடுறது. கோட்டை முழுங்கிட்டு கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு ரகலை பண்றது. கூட்டத்துக்குள்ள நடுவில் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காள் சும்மா இருக்க மாட்டார். சும்மாரா, ஏன்டா தண்ணியை போட்டு இம்சை பண்ற, பேசாம உட்காரா, போலீஸ்காரர் வந்திருக்காங்க அடிச்சு போடுவாங்க, பேசாம உட்காரா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. ஆனா நம்ம ஆளு கேட்க மாட்டேன். சாப்பிட்ட சரக்குக்கு வேலையை காட்டணுமா இல்லையா? இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காள் பொறுமை தாங்க முடியாம அவர் அலேக்கா கொண்டு போய் கிணத்துக்கடியில் உட்கார வச்சு தண்ணியை போது ஊத்துவாங்க. போதை இறக்குறதுக்கு சில பேர் என்ன செய்வாங்க, எலுமிச்சை பழம் இருக்கு பாருங்க, அதை புழிஞ்சு வாயில ஊத்துவாங்க. அப்படியெல்லாம் செஞ்சா போதை இறங்காது. நான் சொல்றேன், உன்னை செய்ங்க, எப்பேற்பட்ட போதையா இருந்தாலும் சடனா இறங்கிரும். என்னன்னு தண்ணியை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னும் செய்யாதீங்க. செவ்வில காட்டு ஒரு அறைய கொடுங்க. அண்ணே நான் இல்லைன்னே, அவன் தான் சொல்ல சொன்னியா,
வார்த்தை இப்படி தெளிவா வந்துருச்சுன்னா போதை இறங்கிருச்சுன்னு அர்த்தம். ஆமா. அதனால என்ன பார்த்து ஐயாக்க அமைதியா உட்காந்து நாடகத்தை ரசிங்க. இந்த கூட்டத்துக்குள்ள கொஞ்சம் அமைதியா உட்காருங்கண்ணே. எப்ப பாடணும் எப்ப பேசணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் மெயின்டைன் பண்ண வேணாம். எப்படி நீ பப்புன் டான்ஸ் வரைக்கும் தான் உட்காந்துருப்ப, அதுக்கப்புறம் குண்டியை தூட்டி நீ பாட்டுக்கு போயிருவ வீட்டுக்கு. தயவு செய்து அமைதியா உட்காந்து பாருங்க, சரிங்களா? அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வணக்கத்தை போட்டுவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சரிண்ணே. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. திரள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க. திரள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்களுக்கு ஈடு உலகத்திலே யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. கூட்டத்திலே கூச்சல் குழப்பம் பண்ணக்கூடாது. குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. அங்க இங்க வெள்ள விட்டு நோண்டக்கூடாது. அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. இங்க ஆம்பளைக்கு மதிப்பு கொஞ்சம் கொடுக்க வேணுங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. யாரும் பாட மாட்டாங்க. எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறணும். கொஞ்சம் பேசுகிறோம்னா ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். கூட்டத்துக்குள்ள உட்காந்துட்டு கையை காட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தொண்டை சூடாகணும். தொண்டை சூடானத்தான் பாட்டு பாடும்பொழுது பிசுறு அடிக்காது. அப்படி பிசுறு அடிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, பப்புனுக்கு தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னுவாங்க. அதனால் தொண்டை சூடுபடுத்துறதுக்கு கொஞ்சம் பேசுவோம். உள்ள மேலம் கட்டுறாங்களே, ஏன் மேலம் கட்டுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? என்னமோ நாடகாரங்க உள்ள உட்காந்துக்கிட்டு கத்துறாங்கடா, அதுதான் தெரியும். ஆனால் ஏன் பாடுறாங்க, எதுக்கு பாடுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ சுதி வைக்கிறாங்க, இன்னைக்கு 4:30 பாட முடியுமா? 4:30 சுதியை காட்டுங்க தம்பி. இந்த சுதியில் பாட முடியுமா, இல்லை 5:30 சுதியில் பாட முடியுமா? இதுக்கெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஒரு பயிற்சி. நாங்கள் பாடினாத்தான் உங்களை நாங்கள் ரசிக்க வைக்க முடியும். இதெல்லாம் ஒரு பயிற்சி மாதிரி. அப்போ மேலம் கட்டும் பொழுது எங்கள் தொண்டையை தெரிஞ்சுக்குவோம். சரி, இன்றைக்கி இவ்வளவு தான் பாட முடியும், இவ்வளோ ஸ்பீச்சில் நம்ம பாட முடியாதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் பாடுவோம். அதுக்காகத்தான் உள்ள மேலம் கட்டும் பொழுது எங்கள் தொண்டையை சரி பண்ணிக்குவோம். பக்கவாத்திய கலைஞர்கள் சுதியை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு நிகழ்ச்சி எடுத்தோடனே நடத்த முடியாது. அதில் ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டாக செஞ்சால் தான் அந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ண முடியும். அதனால் தயவுசெய்து அமைதியாக உட்கார்ந்து ரசிங்க. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வாணியில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலித்தா என்றத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் மதுரை மாநகரைச் சேர்ந்த திருவாளர் அன்பு மாமா பொன் முருகதாஸ் அவர்கள் இவரங்க மேடைகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய கானங்களாலே உங்கள் செவிகளை இனிப்புடச் செய்ய வந்திருக்கும் இன்னிசைக்கான இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி MSK கலைமகள் அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வழிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லொடுக்கு வீரர் நமது நத்தம் அருகான் உள்ள சீரகம்பட்டியைச் சேர்ந்த எனது அன்பு மைத்துனர் MC படையப்பா அவர்கள் இவரங்க மேடைகளே கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆறுமணிய சக்கரவர்த்தி இனிசு திலகம் நமது திருப்பாச்சத்தி அருகாமையுள்ள சொல்லங்குடியைச் சேர்ந்த அன்பு தம்பி ஏ ஜெய ரமேஷ் அவர்கள் இவரங்க மேடைகளே ஆறுமணியம் அன்பின் பாடல். அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறங்க வல்ல, அவர் பட்ட கடனால் இன்று வரை
வர நிம்மதி இல்லை. அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே. அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஜ செல்ல பிள்ளை. பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல. அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர். வாக்க வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர். மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர். வாக்க வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர். காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை. கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை. காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை. கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை. ஆக மொத்த அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே. அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஜ செல்ல பிள்ளை. பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவர். வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு. பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவர். வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு. மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை. மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை. மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை. மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை. அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகை இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே. அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஜ செல்ல பிள்ளை. பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல. அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. கைதிட்டு எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க. ஹலோ அவ்வளோதான் பாவா முடிஞ்சு போச்சு. இப்போ வெளியில் கேட்குதுல அவ்வளோ கொஞ்சம் ஏற்றுனாலே போதும். சொன்னோன்னு செய்கிறாப்புல கரெக்டாக இருக்காரு. அது சொன்னோன்னு செய்கிறாப்புல அது தொழில் தர்மம் செய்யணும். அது கடமை. தொழிலை மதிக்கிறது பெத்த தாயை மதிக்கிறது ஒன்று. தொழிலை மதிக்கிறவங்கள நான் ரொம்ப மதிப்பேன். அது உண்மைதான் உண்மைதான். தொழிலை மதிக்கணும். சரி விடுங்க பாவா சரியா இருப்பார். பொட்டணம் தள்ளிட்டீங்களோ. நல்ல அற்புதமான ஒரு பாடல். அன்பு தம்பி சிறந்த ஒரு ஞானஸ்தை தம்பி ஜெயரமேஷ் அவர்களை பற்றி இப்போ சுற்று வட்டாரம் பூரா வெளிநாடு வரைக்கும் தெரியுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர். மறைந்த மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் மானூரை சேர்ந்த ராஜ நடிகர் V.A. விஜயராம் அவருடைய தம்பி மகன் தம்பி ஜெயரமேஷ் அவர்கள். அதனால தான் ஆண்டவன் நல்ல ஒரு குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. இந்த மேடைக்கு அன்பு அப்பா விஜயராம் அவர்கள் நிறைய வந்திருக்காரு. ஆமா இந்த மேடையில் என்னை முத அறிமுகம் பண்ணி வச்சது யார் தெரியுமா? யாரு? நகைச்சுவை ஜாம்பவான் மரியாதைக்குரிய அன்பு தாத்தா NS தங்கவேல் அவர்கள். அவர் தான் இந்த மேடைக்கு என்னை முத அறிமுகம் பண்ணி வச்சார். அவருக்கு ரசிகர் மன்றம் எப்பவுமே இருக்கும். அவர் உட்காந்து அந்த மூலையில் உட்காந்து நாடகம் பார்ப்பார். இந்த நாரத தர்க்கம் கழுகாசனம் முடிஞ்ச உடனே தாத்தா 2 பாட்டு பாட சொல்லுவாங்க. அதில் மக்களுக்கு பிடித்த பாட்டு ஒரு பாட்டு தாத்தா பாடுவார். என்ன பாட்டு தெரியுமா? மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மனம் சாய்ந்து போனால் தரமாகலாம், மனம் சாய்ந்து போனால் சிலையாகலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார் ஐயா தங்கவேலு ஐயா. அந்த பாட்டை கண்டிப்பாக பாட சொல்லுவாங்க. பாட சொல்லி அந்த நண்பளிப்பு அந்த நேரத்தில் மட்டும் குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் கிட்ட வாங்கிடுவார். ஓஹோ, அப்படி ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை திலகம், அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலையரசு, மரியாதைக்குரிய மறைந்த அன்பு ஐயா NS தங்கவேலு ஐயா அவர்கள். அவர் தான் இந்த மேடைக்கு முத நம்மளை அறிமுகம் பண்ணி வச்சார். நம்ம ஐயா அவர்களுக்குடைய பாதங்களுக்கு கொடான கொடி நன்றி. அன்பு தம்பி அப்பாவை பற்றி நல்ல சிறப்பான முறையில் பாடினாங்க. தம்பி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்தி கொப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களையெல்லாம் விழுவிக்க காத்து கொண்டிருக்கின்றார் கோடையடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதங்க கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதங்காசார் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் அரசகுளம் கண்டெடுத்த TV ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய திருப்பவனம் அருகாமுள்ள அன்பு மாப்பிள்ளை ஏனாதியைச் சேர்ந்த NR ஜெயராஜ் அவர்கள். இவர்கள் மிருதகம் ரோலாக்கம் தொப்பின் தமிழா.
அடமழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி நல்ல அற்புதமான ஒரு வாத்தியம். அதற்கணையாக பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் நமது பரமப்பட்டியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா சி தங்கம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது குணசேகர நல்லூரைச் சேர்ந்த அன்பு தம்பி PM மதன்ராஜ் அவர்கள் பலவாத்தியம். வாத்தி அப்படி இருக்கணுமா இல்லையா? அசரப்படாது. சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் ஏனாதையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா ஆர் ஐயனார் அவர்கள் விவரங்க மேடைகளில் தாளம் அண்ட் சீனு. அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி உங்கள் அபிமான செல்வி புதுகை மாநகரைச் சேர்ந்த திருமதி ஆர் ராதா செல்வி அவர்கள் இவரங்க மேடைகளை டான்ஸ் அண்ட் காமிக். கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமாடி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்குதடி கண்ணடிச்சு வளவிருச்சா சின்னமான் சிக்குமடி. ஓஹோ பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டோ மேலே கட்டி தங்கரதம் போல பாடும் விட்டார கிள்ளி என் காலத்தையே சேர்த்து கூடிய சாரம் சொல்லி. உங்களையெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றேன் மதுரை மாநகரைச் சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் மறைந்த அன்பு தாயார் PS விஜயதாரா அவர்கள் மகனுமாகிய எம் சூர்யா பவன் காமிக்கு அடைய நாஞ்சா நன்றி. இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமு எங்களது அருண் ரேடியோஸ் உரிமையாளர் SS மலிச்சாமி காரியப்பட்டி. போட்டுடுங்க மாமா. என்னை யாருன்னு நினைச்சே பணம் மூட்டைய விரிச்சே என்னை யாருன்னு நினைச்சே பணம் மூட்டைய விரிச்சே வேற குடிச்சே இந்த ஊர குடிச்சே அவ்வளோதானே? சரி. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது அருண் ஆடியோஸ் அன்பு மாமு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகை வணக்கம். நல்ல ஒளி அமைப்பு நல்ல அமைப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
இட சூழ்நிலைகள் சரியில்லை பாவம், என்ன செய்கிறது. அதனால் இருந்தாலும் பரவாயில்ல. அன்புள்ளங்களுக்கு நன்றி. இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களது மாயகோள மாதவன் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகை வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மாமா எங்களது ஆவரங்குளத்தைச் சேர்ந்த ஏபி சந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு நல்ல ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு வேணுங்கிறத நல்லா சாப்பிடுங்க, எந்த குறை இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி கலைஞர்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க. நல்ல வேலை டிப்பன் போடலை, சோறு ஓட்டாங்க. அதுக்கு நன்றி சொல்லணும். சில ஊரில் டிப்பன் போட்டுருவாங்க, 2 இட்லி 1 தோசை 1 ஆம்லெட்டு, அதுதான் அது கணக்காத்தான் இருக்கும். அதை என்ன பண்ணுறது, பசிக்குது இல்லையா, சாப்பிட்டுத்தே ஆகணும். அதையும் சாப்பிட்டு வங்காச்சியாக கத்த ஆரம்பிச்சிடுவான். 12:30 1 மணிக்கெல்லாம் செவிச்சு போகும். அப்புறம் ஊரில் விழா கமிட்டியாரில் கூப்பிடுறது, அண்ணே பிஸ்கட் வாங்கிட்டு சொல்லுங்கண்ணே பசிக்குதுண்ணே, அண்ணன் மிக்சர் வாங்கிட்டு சொல்லுங்கண்ணே பசிக்குதுண்ணே. ஏன்னா பாடணும்ல, அடுத்து பேசணும்ல, அதுக்காக உள்ள வயிற்றுக்கு ஏதாவது ஏற போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பாட முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் சாப்பாடு போட்டிங்க, அதுக்கு நன்றி. எங்கள் மனசும் எங்கள் வயிறும் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கும். அதே போல் நமது காரியாப்பட்டி கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அத்தனை உறவுகளும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நாடக கலைஞர்கள் அன்றாட வணங்கும் எங்களது ஐயா சங்கரதாஸ் சுவாமி ஐயாவை வேண்டிக்கிறோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா சோறு ஓட்டிருக்கீங்களே, அதுக்காக சொல்கிறோம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியம் தேவை சாப்பாடு தான் தேவை. அதுக்கு தான் மனுஷன் உழைக்கிறான். உலகத்திலேயே பெரிய நோய் எது தெரியுமா? எதுன்னு? பசி. அதை பசி பிணிங்கிறாங்க. பிணினாலே நோய் தானா? இப்போ வடலூரில் இப்போ போனால் கூட அணையா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அணையவே அணையாதான், அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அதை ஏற்றி வச்சவர் யார் தெரியுமா? அவர் தான் வடலூரில் பிறந்த ஐயா வள்ளலார் அவர்கள். ஏன்னா ஏழை எளிய மக்கள் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி முதலாக அந்த அன்னதானத்தை துவங்கி வச்சவர் யாருன்னா அவர் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடை போட்டிங்க பாருங்கள், அதுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகை தான் வணக்கம். இந்த சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இலையில் ஒரு கைப்பிடி சாதம் வைப்பாங்க. ஆமாம், சில பேர் சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சோண்டு சாப்பாடை பிணைஞ்சு சாமியை கும்பிட்டு அப்படி ஓரத்தில் வைப்பாங்க. ஆமாம், அது ஏன் வைக்கிறாங்க? அது ஒரு ஐதீகமாக. அது இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல. சாப்பாடு ஏன் வைக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இத்தினோண்டு ஒரு சாதத்தை வச்சுருவாங்க. வச்சுட்டு இலையை மூடி அந்த இலையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. குப்பை தொட்டியில் போட்டோன்னே அங்கே இருக்கக்கூடிய தெருநாய்கள் பூரா அந்த இலையில் இருக்கிற சாப்பாடை சாப்பிடுமா. ஆமாம், அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது அந்த நாய் நினைக்குமா, பரவாயில்லையே இந்த மனுஷன் விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்டுருந்தாலும் நம்மளுக்காக ஒரு கைப்பிடி சாதம் வச்சாம்பாரு, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் நம்மளை வாழ்த்துமா. ஆமாண்ணே. சில பேர் இலையை மொத்தமாக வலிச்சு நக்கிறது, வெறும் இலையை கொண்டு போய் போடுவாங்க. அந்த நாய் அந்த இலையை முறைச்சி வாக்கும், அப்படியே முறைச்சி வாக்கும். அந்த நாய் நினைக்குமா, நம்மளை விட பெரிய முரட்டு நாயா இருப்பேன் போல இருக்கு, இலையை இந்த நக்கு நக்கியிருக்கான பிச்சைக்கார பைய அப்படின்னு சொல்லி கேவலமாக நினைக்குமா. அதனால சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சாதம் வைக்கணும், இது தர்மம். அந்த அளவுக்கு கலைஞர்களுக்கு சாப்பாடு வைத்தார்கள். அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி. அதை வணக்கம் வணக்கம். அடுத்து வரது டான்ஸ்கார பாப்பா. பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க. வாழ்க்கையில் எங்கே போனாலும் சமாளிக்க கற்றுக்கோங்க. எப்படி? அது ரொம்ப முக்கியம். சமாளிக்க தெரிஞ்சவங்க தான் சபைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சமாளிக்க மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கையில் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்களே, ஏன் போகிறாங்க? படிப்பே இல்லைனாலும் வெளிநாட்டுக்கு போகிறாங்களே, எந்த நம்பிக்கையில் போகிறாங்க? சமாளிக்கலாம். அங்கே போனால் நம்ம சமாளிச்சுக்கலாம், இருக்கிறத சாப்பிட்டுக்குவோம், கிடைக்கிற இடத்துல படுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க தெரிஞ்சதுனால வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க முடியுது, சம்பாதிக்க முடியுது, வீடு வாசலை கட்ட முடியுது. சமாளிக்கக்கூடிய திறமை இல்லைன்னா சமாளிக்க முடியுமா அங்கே போய்? அப்போ வாழ்க்கையில் சமாளிக்க கற்றுக்கிறேன். இந்த சமாளிக்கக்கூடிய திறமையை நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம்? யார்கிட்ட இருந்து? உட்காந்துருக்காங்கல்ல புண்ணியவதி நம்ம ஆத்த மக்க, அவகிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டது. வீட்டுல 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு இத்தினோண்டு பருப்பை போட்டு காய்கறியை போட்டு சாம்பார் வச்சிருவாங்க. இந்த 4 பேத்துக்கு தான் சாம்பார் வச்சிருப்பாங்க. திடீர்னு விருந்தாளி ஒரு 4 பேர் வீட்டுக்கு வந்துருவாங்க. மறுபடியும் பருப்பை வேக போட்டு காயை போட்டு சாம்பார் வைக்க முடியுமா? முடியாது. அதனால தாய்மார்கள் என்ன செய்வாங்க, ஏற்கனவே வச்சாங்களே சாம்பார், அந்த சாம்பார்ல 2 சொம்பு தண்ணியை ஊற்றி ரசமா மாத்திடுறது. வந்தாளுக்கு பூரா ஊற்றி விட்டுறது. வந்தாளுக்கு சாப்பிட்டு பிரமாதமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப அந்த சமாளிக்கக்கூடிய திறமையை அங்க பார்த்து நம்ம கத்துக்கிட்டதுனால தான் எங்க போனாலும் நம்ம தப்பிச்சுக்க முடியுது. இந்த சமாளிக்கக்கூடிய திறமை அதிகமா யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்களேன். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் நம்மகிட்ட மட்டும்தான் உண்டு அந்த
திறமை வேற எந்த நாட்டுக்காரனுக்கும் கிடையாது. அந்த வகையில நம்ம பெருமையா சொல்லலாம் ஐயா. ஆமாண்ணே. இப்ப வல்லரசு நாடு முதல் நாடு அப்படின்னா அமெரிக்கா தான். ஆமா. அமெரிக்காரனுக்கு கூட அந்த திறமை கிடையாது. ஓஹோ. ஆனா தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த தமிழர்களுக்கு உண்டு அந்த திறமை. இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த என் சித்தப்ப மகன் சரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன். போனோமா வேலை பார்த்தோமா பணம் காசுகளை சம்பாரிச்சோமா ஒரு வீடு கட்டினோமா கல்யாணம் பண்ணோமா புள்ள குட்டிகளை பெத்தோமா இருக்கணுமா இல்லையா? ஆமா. இந்த முண்டக்கரை பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கும் போனதும்லாங்க அங்க 2 பசங்களோட நட்பு வச்சுக்கிட்டான். ஓஹோ. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்க. ஆமா. ஒருத்தர் அமெரிக்காரன் ஒருத்தர் லண்டன்காரன். சரி. இந்த 2 பசங்களோட நட்பு வச்சுக்கிட்டான். இந்த 3 பசங்களும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய கூட்டு கலவரத்தனம் பண்ணிருக்காங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. இத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு 3 பேத்தையும் கைது பண்ணி கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. சரி. அங்க போனா நீதிபதி தீர்ப்பு எழுதுறாரு, நீங்க 3 பேருமே ஒரே தப்பதான் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க 3 பேத்துக்குமே மரண தண்டனை விதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தண்டனை எழுதிட்டாரு. ஆனா வெளிநாட்டுல இன்னொரு சட்டம் இருக்கு. என்னன்னு? இப்ப தமிழ்நாட்டுல தூக்கு தண்டனை கொடுத்துட்டான்னு வைங்களேன், இந்த சாகக்கூடிய கைதிகளுக்கு நீதிபதி சொல்லுவார், எப்பா கடைசி ஆசை ஒரே ஒரு ஆசை எதனாலும் சொல்லுங்க நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம். எல்லா நாட்டிலும் ஒரு ஆசை தான். ஆனா அந்த நாட்டுல சாகக்கூடிய கைதிகளுக்கு 2 ஆசை. எதுவா இருந்தாலும் சொல்லு, சரி, அதை நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம். இது எங்க நாட்டுடைய சட்டம், எங்க நாட்டுடைய தர்மம். ஓஹோ. சாக போறீங்க, அதனால ஒவ்வொருத்தருக்கும் 2 ஆசை, இதனால சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டார். முத அமெரிக்காரன் வரேன், தம்பி தூக்கு கயிறு ரெடியா இருக்கடா, தூக்குல தொங்க போற, உன் கடைசி ஆசை 2 ஆசை எதுனாலும் சொல்லு நாங்க நிறைவேற்றி கொடுத்துறோம் அப்படின்னு அமெரிக்காரன் சொல்றேன். ஐயா எப்படியோ நான் சாக போறேன், தப்பு பண்ணதுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க, அதை பத்தி நான் கவலைப்படல, நான் சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை என் பொண்டாட்டி பிள்ளையில பார்த்துட்டு போயிடுறேன் ஐயா. நல்ல விஷயம் தான், சாக போற நேரத்தில் பார்க்க நான் ஆசைப்படுறேன். ஆமாண்ணே. ரைட், ஓகே. அடுத்து 2வது ஆசை என்னப்பா? ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப இந்த நாட்டில் புதைச்சிடாதீங்க. அமெரிக்க நாட்டில் ஒரு பெரிய தேவாலயம் சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு பின்னால என்னை புதைச்சிருங்க, அப்பனா தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இதுவும் நியாயமான ஆசை தான். அவன் சொந்த மண்ணில் புதைக்க சொல்றேன். ரைட், ஓகே. இவன் பொண்டாட்டி பிள்ளையில பூரா கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு கொண்டு போய் தூக்கில் ஓட்டுருங்க, அதுக்கப்புறம் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் புதைச்சிருங்க, கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி அனுப்பிட்டாரு. அடுத்து லண்டன்காரன் வரேன், தம்பி உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லு அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. லண்டன்காரன் சொல்றேன், ஐயா ஜெயிலுக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு சாப்பாடு பூரா சரியில்லாத சாப்பாடா கொடுத்தாங்க, அதனால நான் சாகிறதுக்கு முன்னால ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு செத்து போறேன். பாவம் வயிற்றுக்கு தானே கேட்கிறேன். ரைட், ஓகே, நல்ல சாப்பாடு வாங்கி தரணும். அடுத்து 2வது ஆசை என்னப்பா? ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப இந்த நாட்டில் புதைச்சிடாதீங்க, லண்டன்ல ஒரு பெரிய மணிகுண்டு இருக்கு, அந்த மணிகுண்டு பக்கத்துல என்னை புதைச்சிருங்க, அப்பனா தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இது நியாயமான ஆசை. ரைட், ஓகே. டேய் இவனுக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இவனை கொண்டு போய் தூக்குல ஓட்டுங்க, தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்ன இடத்துல அவனை கொண்டு போய் புதைச்சிருங்க, கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. 3வது யாரு? தமிழ்நாட்டு, நம்ம தமிழ்நாட்டுக்காரன். அவன் உருன்னு நின்றுட்டு இருந்திருக்கேன். நீதிபதி கூப்பிடுறாரு, இங்க வா முண்டை வா, உனக்கு 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லு அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. நம்மால அவசரப்படாம பொறுமையா நிதானமா கேட்கிறேன். ஐயா நான் மாம்பழம் சாப்பிடணுமான்னு கேட்க. மாம்பழம் சாப்பிடணுமா? அதானே. ஏண்டா டேய் மாசம் என்ன மாசம்டா? டிசம்பர் மாசம்டா. மாம்பழ சீசனுக்கு 5 மாசம் இருக்கு, அது வரைக்கும் நான் உன்னை தூக்கில் போடாம இருக்க முடியுமா? அது முடியாது. அவன் தூக்கில் தொங்கிட்டு கிடக்குறாங்க, மாம்பழம் சாப்பிடணுமாம்ல, மாம்பழத்துக்கு நான் எங்கடா போவேன்? ஆஹா அதெல்லாம் எனக்கு தெரியாதியா, நீங்க தான் சொன்னீங்க கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லு நாங்க நிறைவேற்றி தருவோம்னு நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு நத்த மாம்பழம் தான் வேணும், நத்த மாம்பழத்துக்கு நான் எங்கடா அதுக்குன்னு பிளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கான நம்ப முடியும்? அதெல்லாம் கிடையாதியா, நீங்க மாம்பழத்தை வாங்கி கொடுத்தா தான் நான் சாவேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறேன். யாரா அவன் கிருத்தல முடிச்சவனா இருப்பேன் போல இருக்கே. சரி பரவாயில்ல இருக்கட்டும். டேய் இவன் 5 மாசம் கழிச்சு தூக்குல போடுங்கடா. தூக்குல போறதுக்கு முன்னால அவன் கேட்ட நத்த மாம்பழத்தை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு இவனை தூக்குல போடுங்கடா அப்படின்னு சொல்லி தீர்ப்பை எழுதிட்டாரு. நம்மால ட்ரிக்கா என்ன வேலை செஞ்சுட்டியான்? 5 மாசம் தண்டனை தள்ளி ஓட்டுட்டியான். அடுத்து 2வது ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. அதுக்கு நம்மால அவசரப்படாம பொறுமையா நிதானமா கேட்கிறேன். ஐயா
நான் செத்ததுக்கப்புறம் இவங்கள மாதிரி அங்கே போதைங்க இங்கே போதைங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்களை நான் சிரமப்படுத்தவே மாட்டேன். நான் செத்ததுக்கப்புறம் என் உடம்ப உங்கள் சமாதி பக்கத்தில் புதைங்கன்னு சொல்ல நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்போனா இவன் ஜாகிறதுக்கு முன்னால் நாளடா ஜாகன டேய் இவன் எந்த நாட்டுக்காரன்டா, தமிழ்நாட்டுக்காரன், டிக்கெட்டை வாங்கி கொடுத்து இவனை ஊருக்கு அனுப்புங்கடா, இவன் இருந்தால் என்னைய கொண்டு போடுவியா அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ எங்கே போனாலும் வாழ்க்கையில் சமாளிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா பொழைச்சிக்கலாம். அதனால் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நாங்கள் போய் அடுத்து டான்ஸ் கருப்பில் அனுப்பி வர சொல்கிறேன். மாமா கொஞ்சம் ஏற்றுங்க மாமா. ஹலோ ஹலோ ஆத்துரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் துணி கட்டி அறவரும் சொன்ன குயிலே. ஆத்துரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் துணி கட்டி அறவரும் சொன்ன குயிலே. ஆடும் நெஞ்சில் ஆடும் சின்ன கண்ணம்மா கண்ணம்மா ஆடி வெள்ளம் போல கடலாமா கூடு கட்டி நெஞ்சில் வாழும் பொன்னம்மா ஒன்னம்மா கொஞ்சி கொஞ்சி கொஞ்சம் வந்து பேசலாமா உன்னத்தானே வாட்டில் வச்சு நெஞ்சுக்குள்ள ஊட்டி வச்சு தூரத்திலே ஆலமாரோ ஆலமாரோ ஆலமரத்தில் துணி கட்டி அடவர் சொன்ன கோயிலே. ஒழுங்க காலடியின் ஓசை மட்டும் வரைஞ்சி வச்ச உந்தன் அழகை கண்ணு பார்த்திருக்க ஆசையெல்லாம் தீரும். வானில் வடிவம் என்ன மண்ணில் வனப்பும் என்ன நீ கொடுத்த கண்ணை கொண்டு பார்த்தேன். காரு மணிகள் என்னும் போதி உதிச்சு வந்து ஓய்வெடுக்க உண்மையை கேட்பேன். நேற்று வரைக்கும் உண்மையெனவே நான் கண்ணில் வந்த ஒளியே கண்மணியின் பாவை என கண்ணுக்குள்ளே வந்தவள் உன்னத்தானே வாட்டில் வச்சு ஆத்தோரத்திலே ஆழமாறு ஆழமாறு ஆழமரத்தில் துணிகள் ஆடவர் சொன்ன கோயிலே. இரண்டு அதில் ஒன்று எனக்கு தந்த உன் கடனை எப்படி குறை இருந்தா உனக்கு தந்த நானும் உன்னை பாட சொல்லி கேட்டேன். வெள்ளி நிலவு கூட உள்ளம் வழங்கப்பட்டு கூறு சொல்ல கேட்டதுண்டு மானே. கள்ளம் கபடம் எதுவும் இல்லா குழந்தை என்று சொல்லி வந்த கொள்ளி மழை தேனே. என் வானிலே உண்மையெனவே நான் கண்ணில் வந்த ஒளியே கண்மணியின் பாவை என்ன கண்ணுக்குள்ளே வந்தவள் உன்னத்தானே வாட்டில் வச்சு ஆத்தோரத்திலே ஆலமாறு ஆலமாறு ஆலமரத்தில் துணி கட்டி ஆடவர் சொன்ன கோயிலே. ஆடும் நெஞ்சில் ஆடும் சின்ன கண்ணம்மா கண்ணம்மா ஆடி வெள்ளம் போல கூடு கட்டி நெஞ்சில் வாழும் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்சி கொஞ்சி கொஞ்சம் வந்து பேசலாமா உன்னத்தானே வாட்டில் வச்சு நெஞ்சுக்குள்ள ஊட்டி வச்சு அத்தோரத்திலே ஆழமர ஆழமர ஆழமரத்தில் துணி கட்டி ஆடவர் சொன்ன என்று வந்தவளே ஆத்தா இந்த பிஞ்சு மனம் வெம்புதடியாத்தா அன்பாலதா அள்ளி அணைச்சே ஒன்னாரெண்டா சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா பட்டகடன் தீந்திடுமா தாய் மனசு தங்கோ நாம் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மோ இது மா
நம்ம தாயவளும் சாமிக்கும் மேலதான் அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான் நம்ம தாயவளும் சாமிக்கும் மேலதான்